வணக்கம், வெல்கம் டு அமீரகம் டாக்கீஸ். கூலி ரிவ்யூ, என்னோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட இன்புட்ஸ்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ கூலி இன்னைக்கு ஏர்லி மார்னிங் 2:30 ஷோ போய் பார்த்தேன். வாழ்க்கையிலே முதல் தடவை 2:30 மணிக்கு ஒரு தியேட்டருக்கு போனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் 8 o'clock ஷோஸ்லாம் போய் பார்த்துருக்கேன். 4 o'clock ஷோஸ் பார்க்க சான்ஸ் கிடச்சதில்லை. பட் அபுதாபியில் 2:30 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 2:30, 2:35, 3:30, 3:35 மல்டிபிள் ஷோஸ், எல்லாமே ஃபுல்லு. இத்தனைக்கும் இது வந்து மிடில் ஆஃப் த வீக்கு, இந்தியா மாதிரி லாங் வீக்கெண்ட்லாம் கிடையாது. இருந்தாலும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ், எல்லா ஷோஸுமே எல்லாமே ரஜினி, லோகேஷ் கனகராஜுங்கிற அந்த நேம்ஸ்க்காக தான். ஸோ கூலி ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் இந்த வருஷத்தோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி அப்படின்னு. ஏன்னா இந்த படம் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே லோகேஷ் கனகராஜ் அண்ட் ரஜினிகாந்துங்கிற இந்த 2 நேம்ஸ் மட்டுமே சொன்னதுலேருந்தே பயங்கர ஹைப்பு. இது போதாதுன்னு அவங்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலேருந்து முக்கியமான ஆக்டர்ஸ்லாம் வேற கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. லைக் கன்னடாலேருந்து உபேந்திரா, மலையாளம்லேருந்து ஷோபின், அண்ட் தெலுங்குலேருந்து நாகார்ஜுனா, ஹிந்திலேருந்து அமீர் கான், அப்புறம் சத்யராஜ், ஸ்ருதி ஹாசன், கண்ணா ரவின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழில் வந்து ஒரு மல்டி ஸ்டாரர் மூவினா இந்த படம் சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்தது மேபி அதெல்லாம் ஒரு காமியோவாக இருக்கும். பட் இது கொஞ்சம் நல்ல மல்டி ஸ்டாரர் மூவியாக இருந்தது. சரி, படம் எப்படி இருக்கு அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா ஓடின படங்கள் கூட யாரோ ஒரு சிலருக்கு பிடிக்காம போயிருக்கு. அதே மாதிரி சரியா ஓடாத படங்கள் கூட ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடிச்ச படமாகவும் இருந்திருக்கு. அதனால இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்றதுக்கு பதிலா, இந்த படத்துக்கு நீங்க என்ன மாதிரி மைண்ட் செட்ல போனீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நான் சொல்றேன். இந்த படம் ஒரு ஸ்லோ பேஸ்ட் ஆக்ஷன் டிராமா தான். ஏன் ஸ்லோ பேஸ்ட் ஆக்ஷன் டிராமா அப்படின்னா, மற்ற படங்கள் மாதிரி ஹீரோ வெர்சஸ் வில்லன் அந்த 1-to-1 கான்ஃப்ளிக்ட் கிடையாது. இன்ஃபேக்ட் இது வந்து 1-to-many. ஏன்னா வில்லன் இருக்காரு, வில்லனுக்கு கீழே சின்ன சின்ன கேங்ஸ் இருக்கு. அந்த கேங்குக்கும் வில்லனுக்கும் இருக்கிற சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட், இந்த கான்ஃப்ளிக்டால வில்லனுக்கும் ஹீரோக்கும் இருக்கிற கான்ஃப்ளிக்ட், இந்த கான்ஃப்ளிக்டால ஒருத்தருக்கு ஒருத்தர் நடக்கிற இம்பாக்ட், இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஸ்கிரீன் பிளேவா இருக்கிறதுனால அந்த வில்லனோட கேங்குக்கு கீழே இருக்கிற சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இல்லை சின்ன சின்ன அடியாளுங்க அவங்களோட கதைகள் கூட வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்ல வேண்டியதுனால இதுக்குன்னு ஒரு டைமும் ஸ்டேஜிங்கும் தேவைப்படுது. இந்த டைமும் ஸ்டேஜிங்கும் சொல்லாம அப்ரப்டா சொல்லிட்டோம்னா அது நம்மளுக்கு மனசுல நிற்காது. அதனாலேயே இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ வேற என்ன இந்த படத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த ரஜினி படத்தையோ இல்லைன்னா லோகேஷ் கனகராஜ் படத்தையோ மைண்ட்ல வச்சுட்டு இந்த படத்தை போய் பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா இது டோட்டலி டிஃப்ரெண்ட் படம். இதோட ட்ரீட்மெண்ட்டே வேற. இது கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் க்ரோ ஆகும். ஓகேங்களா? ஆனால் இந்த படத்துல ரஜினி ஸ்டைலை தவிர்த்துட்டு ரஜினி ஆஸ் அ பெர்ஃபார்மர் கண்டிப்பா எதிர்பாருங்க. எக்ஸலண்டா நடிச்சிருக்காரு. அவர் வயசுலலாம் நம்மலாம் இருப்புமானே தெரியல. ஆனா அவர் என்ன ஸ்டைலு, என்ன ப்ரெசன்ஸ், என்ன பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்டா இருக்கு. ஸோ ரஜினி இஸ் ஒன் மேஜர் ஃபேக்டர் இந்த படத்துக்கு. அனிருத் மியூசிக் நல்லா இருந்தது. உபேந்திரா அவரும் ரஜினிக்கு ஈக்குவலா இருக்காரு ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ்ல. நாகார்ஜுனா நம்ம ரக்ஷகன்ல பார்த்த மாதிரி அதே மாதிரி இருக்காரு. ஷௌபின் வந்து இந்த மோனிகா சாங் பார்க்குறப்போ இந்த கிளிம்ஸ்ல வந்து 2-3 ஸ்டெப்பு ஆடுறப்போ அந்த ஒரு வைப்ல இருக்கார்ல, அந்த வைப்பு தான் மொத்த படத்துலையுமே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. எக்ஸலண்டான பெர்ஃபார்மிங்கு. நீங்க போய் பாருங்க, அவரோட கேரக்டர் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ இந்த படத்தை நீங்க மற்ற படங்கள்லாம் எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்து போகாதீங்க. ரொம்ப சட்டிலான ஒரு மைண்ட் செட்டோடவே போங்க. ஆனால் லோகேஷ் கனகராஜ் ரஜினிங்கிறப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் போக முடியாது. அது ஒரு தியான நிலை மாதிரி. பட் அப்படிதான் போகணும் இந்த படத்துக்கு. ரொம்ப பெருசா எதிர்பார்த்து போகாம சாதாரணமா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்டென்ஸா பில்ட் பண்ற ஒரு படம், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா மூவ் ஆகிற படம் எனக்கு பிடிக்குங்கிற மைண்ட் செட்டோட போய் பாருங்க. கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். இந்த படத்தோட மற்ற டீடைல்ஸ் லைக் நுவான்சஸ் இல்லை பெஸ்ட் மூமெண்ட்ஸ்லாம் வந்து படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேலு வேற ஒரு வீடியோவில் எலாபரேட்டிவாகவும் பேசுவோம். ஸோ கூலி 50 years ஆஃப் ரஜினிசம் கண்டிப்பா போய் பாருங்க. அண்ட் இதுக்கு ஏன் 18+ கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதில் அந்த அளவுக்கு இன்டென்ஸான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பெருசாக இல்லை. இந்தியாவில் 18+, பட் யூஏயில் வந்து PG-15 தான். விச் மீன்ஸ் 15 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க குழந்தைங்களாம் வந்து அப்பா அம்மாவோட தான் போகணும், தனியாக போகக்கூடாது. பட் எதனால இது வந்து இந்தியாவில் 18+ போட்டாங்கன்னு தெரில. மேபி அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கலாம், மேபி யூஏ கொடுத்துருக்கலாம். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்க. ரஜினிங்கிற அந்த ஒரு ஃபேக்டர் உங்களுக்கு கண்டிப்பாக ஏமாத்தாது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.